எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 28, 29, 30 நவம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, நியூசிலாந்து நாட்டின் 42வது பிரதமராக பதவியேற்றவர் யார்? நியூசிலாந்து நாட்டின் 42வது பிரதமராக பதவியேற்றவர் கிறிஸ்டோபர் லக்சன். எந்த நாட்டிடமிருந்து 31 ஆளில்லா விமானமான MQ-9B பிரிடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்க ஒப்பந்தம் செய்ய உள்ளது? அமெரிக்கா நாட்டிடமிருந்து 31 ஆளில்லா விமானமான MQ-9B பிரிடேட்டர் ட்ரோன்களை இந்தியா வாங்க ஒப்பந்தம் செய்ய உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான லெஜியன் ஆஃப் ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான லெஜியன் ஆஃப் ஹானர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? VR லலிதாம்பிகா. 2023ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றவர் யார்? பால் லிஞ்சு. அதாவது 2023ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசினை அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் பால் லிஞ்சு ப்ரோபெட் சாங் என்ற நாவலுக்காக வென்றார். ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி புக்கர் பரிசெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து, இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட உள்ளது? மத்திய பிரதேசம். இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் மத்திய பிரதேச மாநிலத்தில் உருவாக்கப்பட உள்ளது. அதாவது மத்திய பிரதேசத்தில் தாமோ மாவட்டத்தில் நௌராதேகி வனவிலங்கு சரணாலயம், ராணி துர்காதேவி வனவிலங்கு சரணாலயம் இணைந்து இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக உருவாக்கப்பட உள்ளது. தென்னிந்தியாவின் புத்தக விற்பனையாளர் மற்றும் சங்கத்தின் பபாசி புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சேது சொக்கலிங்கம். மலாக்காவில் நடைபெற்ற டேவிஸ் கோப்பை ஆடவர் டென்னிஸ் போட்டியின் 111வது சீசனில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? மலாக்காவில் நடைபெற்ற டேவிஸ் கோப்பை ஆடவர் டென்னிஸ் போட்டியின் 111வது சீசனில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? இத்தாலி. தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய காலணி தொழிற்சாலையான JR1 கோத்தாரிஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தொடங்கி வைத்தவர் யார்? JR1 கோத்தாரிஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எழுத்தாளர் பல அதியமான் எழுதிய வைக்கம் போராட்டத்தின் கன்னட மொழிபெயர்ப்பு நூலினை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். மு.க. ஸ்டாலின். அதாவது நூலினை, கேள்வி நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். அப்படியே நூலினை வெளியிட்டவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆக்கிரமிப்பு இனங்களை களையெடுப்பதற்கான கொள்கையை வகுத்துள்ள முதல் மாநிலம் தமிழ்நாடு. 19வது தேசிய அளவிலான மாசு தடுப்பு ஒத்திகை எங்கு நடைபெற்றது? குஜராத்தில் உள்ள வாடினார். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? பஞ்சாப். இதன் மூலம் 4வது முறையாக இந்த பட்டத்தை வென்றது பஞ்சாப் அணி. ஒவ்வொரு ஆண்டும் சிவப்பு கோள் தினம், அதாவது ரெட் பிளானட் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 28. ஒவ்வொரு ஆண்டும் பாலஸ்தீன மக்களுக்குடனான சர்வதேச ஒற்றுமை தினம்
எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 29 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் solidarity with the Palestine people. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஜாகுவார் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 29. ஒவ்வொரு ஆண்டும் ரசாயன போரால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நினைவு கூறும் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 30. உலகின் மிகப்பெரிய மத நினைவு சின்னமான அங்கோர் வாட் உலக அதிசயங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. உலகின் அதிசய பட்டியலில் 8வது இடத்தை பிடித்துள்ளது. 500 ஏக்கர் அளவிலான கோயில் வளாகத்தினை 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் சூரியவர்மன் விஷ்ணு என்ற கடவுளுக்காக கட்டினான். தாய்லாந்து இலங்கையை தொடர்ந்து மலேசியாவும் நுழைவு விசா இல்லாமல் இந்தியர்கள் மலேசியாவுக்கு செல்ல அனுமதி வழங்கியது. இது டிசம்பர் மாதத்திற்கு மட்டும். ஒடிசா கட்டாக்கின் மகாநதி கரையில் ஆசியாவின் மிகப்பெரிய திறந்தவெளி வருடாந்திர வர்த்தக கண்காட்சி பரிஜத்ரா என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் இலச்சினையில் பொறிக்கப்பட்டிருந்த இந்தியா எனும் பெயர் பாரத் என்று மாற்றம் செய்யப்பட்டது. உடல் நலம் வேண்டி வழிபடும் தன்வந்திரியின் உருவமும் இணைக்கப்பட்டது. காந்தியடிகளுக்கு முன்பே மகாத்மா எனும் பட்டம் பெற்ற ஜோதிராவ் புலே நினைவு தினம் நவம்பர் 28 அனுசரிக்கப்படுகிறது. மெய்யான, நேர்மையான, உண்மையான என பொருள்படும் ஆத்தன்டிக் என்ற வார்த்தையை 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வார்த்தையாக மெரியம் வெப்ஸ்டர் அறிவித்துள்ளது. இங்கிலாந்து நாட்டில் AH1N2V வகை பன்றிக் காய்ச்சல் முதன்முறையாக கண்டறியப்பட்டது. 54வது சர்வதேச திரைப்பட திருவிழா கோவா விருதுகள் பட்டியல். சிறந்த படம் எண்ட்லெஸ் பார்டர்ஸ் தங்கமயில் விருது. சிறந்த இயக்குனருக்கான விருது வெள்ளி மயில் விருது ஸ்டீஃபன் கோமண்டரே அவர்களுக்கு பிளாகாஸ் லெசன் படத்திற்காக. வெப் சீரிஸில் பஞ்சாயத் 2 சிறந்த OTT விருது. ட்ரிப்ட் யுனெஸ்கோ காந்தி பதக்கம் விருது பெற்றது. இலங்கையில் நெதர்லாந்து காலனி ஆட்சியில் இருந்தபோது இலங்கையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட பழமை வாய்ந்த 6 கைவினைப் பொருட்களை நெதர்லாந்து இலங்கை அரசிடம் திரும்ப அளித்துள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 28, 29, 30 நவம்பர் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.